பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளில் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, தேவனுடைய வீட்டில் தங்கி இருப்பது யார்? தேவனுடைய வீட்டில் நம்ம எல்லாரும் யார் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வீட்டில் இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது மிக அழகாய் சொல்லுவார், நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல சங்கீதத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கும், உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்று எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். நம்ம எல்லாரும் தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். மோசே குறித்து வேதம் சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையை குறித்து வேதம் சொல்கிறது, அது கர்த்தருடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் வருவதற்கு தாமதிப்பேனே ஆகில் நீ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை குறித்து அப்படின்னு அவர் எழுதுவார். தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய வீடு வீடு என்று எழுதப்பட்டிருக்கும், தேவனுடைய கூடாரம் என்றும் எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் 15 ஒரு 3 காரியத்தை மட்டும் ரொம்ப அழகா என்னுடைய மனதை அது தொட்டது, மிகவும் என்னுடைய மனதை தொட்ட வார்த்தை. அவர் கேட்பார் அல்லவா, நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 15:1-2 மட்டும் நம்ம படிச்சு நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்படி சொல்லிட்டு 3 குவாலிஃபிகேஷன் சொல்றாப்புல. உத்தமனாய் நடந்து, நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுறவன். அதுக்கு கீழே நிறைய இருக்கு, நான் அதை பற்றி சொல்லலை. இந்த 3 என்னுடைய மனதை மிகவும் தொட்டது, அதனால நான் அதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, உத்தமனாய் நடப்போம். உத்தமனாய் நடக்கிற மனுஷன் தான் கர்த்தருடைய வீட்டின் நன்மையை புசிக்க முடியும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருக்க முடியும், கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்க முடியும், அவருடைய வீட்டில் அவரோடு கூட வாழ முடியும். சரியா? இங்கு அழகா எழுதப்பட்டிருக்கு, முதலாவது உத்தமனாய் நடப்பது. இந்த உத்தமனாய் நடப்பதற்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் நான் எளிமையா ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா, நோவாவை குறித்து கர்த்தர் சொல்வார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அது என்ன தன் காலத்தில் இருந்தவங்களுக்குள்ள அப்படின்னா, நோவா வாழ்ந்த காலகட்டம் மிகவும் அருவருப்பாக மக்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம். மக்களுடைய வாழ்க்கை முறை தேவனே தன்னுடைய கோபத்தின் உச்சிக்கு சென்று உலகத்தை அழிக்க நினைத்த அல்ல அழித்த அந்த ஒரு நிலைக்கு அவரை கொண்டு போன காலகட்டம் அது. அந்த அளவுக்கு பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, அசுத்தமும் அருவருப்பமும் இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமும் அப்படிதான் இருக்கு. அருவருப்புகளும் அசிங்கங்களும் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இவைகளுக்கு மத்தியில நம்ம தேவனுக்கு பயந்து மற்றவர்கள் செய்கிற தப்பை செய்யாம நம்ம வாழணும். ஏன்னா நோவா மற்றவர்கள் செய்கிற தப்பை அவர் செய்யலை. இப்போ உதாரணமா, இன்றைக்கும் நிறைய பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி பாவம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்லயே பாவம் கொட்டி கிடக்குது, நம்மளை சுற்றி பாவங்கள் இருக்குது. இன்றைக்கு பாவத்தையே மனிதன் பாவம் இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இவர்களுக்கு மத்தியில நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க, நானும் யூஸ் பண்றேன், மொபைல் போன் யூஸ் பண்றோம். அந்த மொபைல் போன்ல எத்தனையோ அருவருப்புகளும் ஆபாசங்களும் இருக்கு. ஆனா அவைகளுக்கு உட்படாம, அவைகளை பார்க்காம உங்களை நீங்க பரிசுத்தமா காத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் உத்தமன். ஏன்னா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமா இருந்தான், தேவனோடு சஞ்சரிச்சான். அதைத்தான் யோபு பற்றியும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். அவன் தேவனுக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் போட்டிருக்கோம். அப்போ நான் இப்படி சொல்றேன், மற்றவர்கள் செய்கிற பாவத்தை செய்யாம கர்த்தருக்கு பயந்து உங்களை சுத்தமா நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள்ள உத்தமன். இவனை பத்தி
இயேசு கிறிஸ்து சொல்வார் தெரியுமா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி நாத்தான் வேலை சொல்லுவார். ஸோ நம்ம உத்தமனா நடக்கணும், அதே போல நீதியை நடப்பிக்கணும். இதை நான் 2 விதமாக சொல்றேன். ஒன்று வேதத்தின்படி, இன்னொன்று இந்த உலக வாழ்க்கையில. வேதத்தின்படி எது நீதி? ஞானஸ்நானம் எடுப்பது நீதி என்று இயேசு சொன்னார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் விசுவாசமாகவும் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம நீதியை நடப்பிக்கணும். நம்ம கிட்ட ஒரு அநியாயமும் இருக்கவே கூடாது. உங்ககிட்ட ஒரு அநியாயமும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும். நீங்க நீதியை நடப்பிக்கணும். நீங்க செய்யற ஒரு காரியத்துல நீதி தான் இருக்கணுமே தவிர அநீதி இருக்கக்கூடாது. உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசுங்க. இதை சொல்லும்போது என் மனசுல ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மனசார உண்மை பேசுகிறவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இன்னைக்கு சில பேர்லாம் மனசார பொய் சொல்றாங்க. அதே போல சத்தியத்துக்கு இன்னொரு அர்த்தம் வசனம். மனசார வசனத்தை பேசி மனசார வசனத்தின்படி வாழுங்க. அப்படிப்பட்டவன் தாங்க அவருடைய வீட்டில் இருக்க முடியும், அவருடைய வீட்டின் நன்மையை புசிக்க முடியும், அவருடைய வீட்டில் அவரோடு கூட வாழ முடியும். நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போக விரும்புறீங்களா? ஐயா, மணவாளன் வரும்போது கல்யாண வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டது நமக்கு தெரியும். கொஞ்சம் யோசிங்க, யார் அவருடைய வீட்டில் தங்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உத்தமர்களாய் நடப்போம். அதே போல நீதியை நடப்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற காரியங்களை ஒரு நீதியா, நியாயமா, நீதியான மனுஷனா இருக்கணும். நம்ம நீதியை நடப்பிக்கணும். சொல்லுவாங்க இப்ப ரைச்சஸ் மேன், நீதிமான்னு சொல்றாங்க. நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம். அப்ப நம்முடைய நடவடிக்கைகள்ல எல்லாம் ஒரு நீதி இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு குற்றமும் காணப்படக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிக அழகான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசார சத்தியத்தை பேசியா, உண்மையை பேசுவோம். மனதார உண்மையை பேசுங்க. நம்ம பாட்டு மட்டும் படிப்போம், மறவாமல் நினைத்தீரையா நான் மனதார நன்றி சொல்வேன்னு பாடுறோம். அவருக்கு மனதார நன்றி சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில மனசார சத்தியத்தை பேசுவோம், உண்மையை பேசுவோம், உண்மையை வாழ்க்கையில பேசுவோம். அப்படி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, நீங்க கர்த்தருடைய வீட்டில் இருப்பீங்க. இன்னைக்கு சில நேரங்களில் வேதனையா இருக்கு. கிறிஸ்தவர்கள் வாயில கூட பொய் வருது, கிறிஸ்தவங்க வாயில பொய் வருது, ஊழியக்காரங்க வாயில பொய் வருது. ஐயா, நம்ம பொய் சொல்லக்கூடாதுயா. நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர். சரியா? பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நம்ம பொய் சொல்லக்கூடாது. சில பேர்லாம் வேடிக்கையா சொல்றாங்க, நான் பரிசுத்த பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொய்யா? பரிசுத்த பொய்யா. இல்லாததை இருக்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. செய்யாத ஊழியத்தை செய்த மாதிரி சொல்றாங்க, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி சொல்றாங்க. ஐயா, சத்தியத்தை பேசுவோம், உண்மையை பேசுவோம், அதே போல வசனத்தை பேசுவோம். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. யாருங்க அவர் வீட்டில் தங்க முடியும்? அழகா போட்டிருக்கு, உத்தமர்களாய் நடங்க. இந்த காலத்துல அருவருப்பும் அசிங்கமும் பாவத்தை பாவம் இல்லை என்று எண்ணுகிற இந்த காலத்துல நீங்க பாவத்துக்கு விலகி உங்களை பரிசுத்தமா காத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உத்தமர்கள். அதே போல நீதியை நடப்பியுங்கள். சரிங்களா? 3வது அழகான வார்த்தைங்க, மனசார பேசுங்க. மனசார உண்மை பேசுங்க. உங்க வாயிலிருந்து ஒரு பொய்யும் வரக்கூடாது. உண்மை பேசுங்க. கர்த்தருடைய வீட்டில் நீங்க இருப்பீங்க, நீடித்த நாளா இருப்பீங்க. கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற நன்மையை நீங்க புசிப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் ஆண்டவர் நமக்கு எதை சொல்றாரோ அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.